she doesn't like விவேக் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். she don't ஒரு இங்கிலீஷ் வராது. Okay. அருமையா அவர் சொன்னாரு. சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும், சில கொஸ்டின் டஃபா இருக்கும். கரெக்டா பாத்துக்கோங்க. she doesn't like tea. she doesn't like tea. விவேக் நம்பர் 3 என்னவா இருக்கும்? நம்பர் 3 தப்பா இருக்குது. அது எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? He goes every day. விவேக் ES ஆட் பண்ணணும். go பக்கத்துல சார். goes GOES goes. ஹீங்கிறது எவ்ரிடேங்கிறது தான் சிக்னல் வேர்டு. சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு சிக்னலா இருக்குது. அப்படின்னா நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் தான் அங்க இது பண்ணணும். she goes every day. சூப்பர் சூப்பர். ருக்மணி மேம், தே இஸ் கம்மிங்ல என்ன தப்புங்க? ரொம்ப சிம்பிளான தப்பு தான். They are coming, sir. they are coming. அதான் ரொம்ப சிம்பிளானது தான். இப்ப விவேக் இதுல ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5. I am agreeing with you. இன்னொரு வாட்டி. I am agreeing with you. இல்ல இங்க வந்து வேற எந்த ஒரு சிக்னல் வேர்டுமே இல்ல. நீங்க சிம்பிள் I agree with you. அவ்வளவுதான். I agree with you. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சில வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வாட்டி வந்து I am agreeing வருமா? வராது. I agree தான் இங்க வரும். வேணா அடிஷனலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு நீங்க போயிடலாம். வெரி குட். சந்தோஷ் நம்பர் 6. He can do it normal, sir. He can do it, but 2 வராது சார். இந்த 2 வராது. he can do it. அவனால பண்ண முடியும். சூப்பர். விவேக் 7. He must go. இந்த 2 வராது. வெரி நைஸ். She must go. அடுத்தது கொஞ்சம் டஃப்பானது. விவேக் ட்ரை பண்ணுங்க. நம்பர் 8. So I am not understanding your answer. அப்படி நம்ம பண்ண முடியாது. நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படி பண்ண முடியாது. I don't understand. I don't understand. ரைட். I do not am க்கு பதில் do போடும். அவ்வளவுதான். I don't understand. I do not ரெண்டு ஒண்ணுதான். சுருக்கி எழுதுவோம். வெரி குட். வெரி நைஸ். விவேக் இது முக்கியமானது. I know him, sir. I am knowing him. I know him, sir. ஐக்கு அப்புறம் என்ன வரும்? I know him. I know him. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு நோங்கிற ஸ்டாட்டிக் வெர்பாங்க. ஸ்டாட்டிக் வெர்ப்ல பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் வெர்ப்ல பிரசன்ட் கண்டினியூஸ் ஸ்டாட்டிக் வெர்ப் ஒரு 10 வெர்ப் இருக்கும். நோ, அப்சர்வ், திங்க், ஸ்மெல், அப்படியே ஒரு 10 வெர்ப் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம், ஒண்ணு பார்க்கலாம். அப்படி வர்றப்ப ஐ ஆம் நோயிங்னு சொல்லுவேன். ஹேவ் கூட அப்படிதான். ஐ ஆம் ஹேவிங்னு சொல்லக்கூடாது. ஐ நோ ஹிம். சந்தோஷ் 10. I work here. Yeah. I work here. I work here. I work here. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. வெரி நைஸ். விவேக் 11. விவேக் 11. He didn't see me, sir. Yeah. விவேக் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் நீங்க. Okay, sir. சாவ ரெண்டா பிரிச்சா டிட் பிளஸ் சி அப்படிதான் போட்டிருக்காங்க. அதனால வந்து சாமி வந்து சீமிய மாறும். ஏன்னா டிட்ட வெளில எடுத்திருக்கிறதுனால. விவேக் 12. Did he go there? When Yeah. did go? V1 தான் வரும். V2 அங்க போட்டிருக்காங்க. V1 தான் வரும். Did you go there? ருக்மணி மேம் இருக்கீங்களா? Yes, sir.
13. I saw the movie. இப்ப பாருங்க have இருக்குது. have இருக்கு. I have Seen, Seen seen. one, sir. Third form வரும். Very good. Very good. Very good. I I have have seen that movie. Seen that movie. Third form. இந்த இடத்துல ஐ saw that movie have கட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க haveன்னு ஒரு present perfect tense கொடுக்குறாங்க. இதுக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப haveக்கு அப்புறம் saw வராது. V3 தான் வரும். அதுதான் போட்டிருக்காங்க. வெரி குட். ருப்பணி மேம் இது கொஞ்சம் கஷ்டமானது. 14 கொஞ்சம் கஷ்டமானது. சின்ஸ் மார்னிங் இருக்கிறதுனால பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க இது சிம்பிள் ப்ரெசென்ட்டோ ப்ரெசென்ட் கண்டினியூஸோ போட முடியாது. கொஞ்சம் கஷ்டமானது தான். I have been here since morning. வெரி குட் வெரி குட் வெரி here. குட். ஐ ஹாவ் போட்டுட்டு V3 is was been or were been am was been be was been. I have அப்புறம் been the main verb. I have been here. சார் எனக்கு ஒரே டவுட். இந்த பீன் மட்டும் என்ன ஆகும் சார்? பீன் வந்து இருந்து வருமா சார்? இருந்து 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 ஒரு நிமிஷம் சொல்றேன். ஓகே ஓகே. இருந்து அது எல்லா வேர்பு மாரி தான் பண்ணும். ஒரே நிமிஷம். நல்ல கொஸ்டின் கேட்டாரு. இப்ப பாருங்க இதுல வந்து எப்படி போடணும்னு பாருங்க. இஸ் V1 was V2 been V3 சார் V4 என்னங்க? பீயிங் வருமா? Is, sir. எக்ஸலன்ட். V5 Has. ஓ ஓ ஓ இப்ப போடலாம். இருக்கிறான். கீ ஷீட்டுக்கு வர்றது B Was. was Been. been Being. being. கீ ஷீட்டு தான் அது. is. Is, sir. ஸோ இந்த V1 V2 V3 V4 கரெக்டாக பார்த்துக்கணும். ஆர் Where. Been being. வெரி குட். Is then, sir. இஸ் சேம் வே ஆம் Was. Been being is, sir. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது, இருந்தது, இருந்து, இருந்து கொண்டு, இருக்கிறது. இரு, இருந்தது, இருந்து, இருந்து கொண்டு, இருக்கிறது. இருக்கின்றன, இருந்தன, இருந்து, இருந்து கொண்டு, இருக்கிறது. இருக்கிறேன், இருந்தேன், இருந்து, இருந்து கொண்டு, இருக்கிறது. இந்த ரெக்கார்டிங்ல முக்கியமானதுதான். இப்ப ஐ ஆம் ஹியர்ங்கிறது சின்ஸ் மார்னிங்ல இருந்து ஐ ஹாவ் பீன் இருந்து இருக்கிறேன், நான் இருந்திருக்கிறேன், நான் மார்னிங்ல இருந்து இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குரியதுதான் இது. காலையில இருந்து சாயந்தரம் வரணும் நான் இன்னமும் இருக்கேன் இங்க அப்படிங்கிறதுக்கு. ருக்மணி மேம் ஐ டிடன்ட் டோல்ட் ஹிம் என்ன தப்புங்க? Sir, I I didn't tell him. tell him. டெல்ல வெளில எடுத்ததுனால V1 தான் வரும். அங்க V2 I didn't told him போட்டிருக்காங்க, வராது இந்த V2 V3. I didn't tell விவேக் பேருங்க பண்ணிருக்க. சந்தோஷ் 16. 16. Sir, I have visited last year. I have visited last year. I visited last year. last year, sir. வந்திருக்கு. இங்க முக்கியமானது லாஸ்ட் இயர் தான் கீவேர்ட், சிக்னல் வேர்டு. I visited last year. லாஸ்ட் இயர் இருக்கு. லாஸ்ட் இயர்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். That's I visited last year, sir. அவ்வளவுதான் முடிஞ்சது. I visited last year.
இங்க லாஸ்ட் இயர்னு வந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடக்கூடாது. லாஸ்ட் இயர், லாஸ்ட் டே, Past tense, sir. லுக் அட் திஸ். இது புரியுதா விவேக்? சிம்பிள் பாஸ்ட் தான் போடணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சார் போடணும். புரியுங்க சார், புரியுங்க சார். லாஸ்ட் இயர் ஓகே இருக்கிறதுனால. சார். வெரி குட், ரொம்ப முக்கியமானது. சந்தோஷ் சார் 17. டைமை மென்ஷன் பண்ணி வந்தாவே சிம்பிள் பாஸ்ட் தான் சார். Finish. டைமை மென்ஷன் பண்ணி டைத்தை பொறுத்து டைமை மென்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணி நிறைய பார்ப்போம். பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் இயர்னா சிம்பிள் பாஸ்ட். இங்க பிரசன்ட் இப்ப சந்தோஷ் இங்க Yes, sir. Finished with the year, sir. 8 வந்திருக்கிறதுனால மாறுது. சந்தோஷ் Did not finish it yet. 8 வந்தா என்ன டென்ஸ்? அதான் முக்கியம். ஏகபிரசாத் 8 வந்திருக்கு, என்ன டென்ஸ்? 8 வந்தா சார் இன்னும் சார் Sir, இன்னும் முடிக்கல. present tense சார். Simple. Present perfect. 8 வந்தா present perfect. I haven't finished it yet. நான் இன்னும் அதை முடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப 8ன்னு வந்தா present perfect. இங்க since வந்து பாத்தீங்களா, present perfect போட்டீங்களா? அதே மாதிரி இங்க 8 வந்தா present perfect நோட் பண்ணிக்கிங்க. 8 வந்தா present perfect. இது அடுத்தது ரொம்ப ஈஸி தான். சந்தோஷ் நீங்க சொல்லிடலாம். அருமையான சிக்னல் வேர்ட் இருக்குது. I have been living here for 2 years, sir. வெரி குட், வெரி குட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன சொல்லிச்சு பாருங்க. Yes, sir. அவ்வளவுதான். கிராமர் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க தப்பு இல்லாம பண்ணிடலாம். ஐ ஹவ் பீன் இந்த ஃபார் வந்திருக்கு. ஃபாருக்கு அப்புறம் ஒரு பீரியட் வரும். Sir, இது 2 years வரதுனால அந்த நம்ம 2 days present continuous போறோம். ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 2 hours. இந்த ஃபார் வந்து ஒரு பீரியட் வந்துட்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் போகணும். இப்ப பாருங்க சந்தோஷ் 19 ஆல்ரெடின்னு வந்திருக்கு. ஆல்ரெடி வந்தா என்ன? He went already, sir. It's a simple past. இல்ல, he has gone already. He has gone already. இது present perfect தான். ஆல்ரெடி வந்து present. Yes, gone already. He has gone already. He has already gone நாலும் ஓகே தான். பட் ஆல்ரெடி வரணும். present perfect. ஏன்னா ஆல்ரெடி 8 since எல்லாம் present perfect வருது. விவேக் 20. I late always. ஓ வேற ஏதோ தப்பு, சின்ன தப்பு தான் அது. நீங்க I come late always. adjective வச்ச. I come late always. No. I am always. I'm always late. அந்த ஆல்வேஸ்ங்கிற adverb முன்னாடி வரும். am தான் இங்க verb. பாருங்க, I am always late. I am late. லேட்ங்கிறது adjective, alwaysங்கிறது adverb, amங்கிறது verb. மெயின் verb தான் அது. இப்படிதான் போகணும். விவேக் 21. சந்தோஷ் 21. ரொம்ப low voice, sir. I saw. I have seen movie yesterday. இல்ல, yesterdayக்கு have seen வராது. yesterday தான் simple past தான். I saw yesterday. I saw the movie yesterday. I saw a movie. Very good. இந்த இடத்துல இந்த இது விட்டுருக்காங்க ஆர்டிகல். I saw டென்ஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. a movie முக்கியம் 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 பார்த்துக்குங்க. நம்ம ஈஸியா விட்டுருவோம். இதுக்கு பேர் ஆர்டிகல் பாருங்க. அடுத்தது ரொம்ப ஈஸி பாருங்க. கேமரா சார் அடுத்தது. Sir, she is a teacher. அதேதான் விட்டு போன ஆர்டிகல். டெஃபினெட்லி. விவேக் 23. The east known, sir. Sun rises in the east. வேற ஏதோ விட்டுட்டீங்களே. In the east. The sun rises in the east.
இதுக்கும் தான் ஒரே ஒரு சன் தான். The sun rises. விவேக் again. படிங்க. I have some information. என்ன தப்பா இருக்கலாம்? சார் எஸ் வராதுங்க சார், இன்ஃபர்மேஷன் தான் வரும் சார். எஸ் Very வராது. nice. Very nice. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவாங்க. I have some information. Very good. Santosh 25. இது கொஞ்சம் டஃப்பானது. There are many. There is Sir, may I Yes, furniture sir. furniture மட்டும் ஒரு எஸ் வராது. இப்ப பாருங்க இதுல 2-3 சேஞ்ச் இருக்குங்க. There is எஸ் வரும்ல சார். many. There is many. Countable Many furniture. Many very much. Furniture அவர் சொன்னது கரெக்ட். ஃபர்னிச்சர்னு போடணும், ப்ளூரல் வராது. There is much furniture. ஃபர்னிச்சர் என்னன்னா வெறும் டேபிள் மட்டும் இல்லை, டேபிள், சேரு, பீரோ எல்லாமே சேர்த்து ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு வேர்டு இல்லை, ஃபர்னிச்சர் தான். அப்படி கவுண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் குரூப்பா பேசுறப்ப மெயினில் போட முடியாது, மச் தான். இது சிங்குலர்ல தான் சொல்லும். ஆர் ஈஸா மாறும், மெனி மச்சா மாறும், ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஃபர்னிச்சரா மாறும். நோட் பண்ணிக்கிங்க. விவேக் கேர்ஃபுல். விவேக் 26. சந்தோஷோட ட்ரை பண்ணுங்க. ஏன் பிரசாத் இங்க என்ன தப்பா இருக்கலாம்? He give me an advice, sir. ஆமா. Gives தான் sir. He gives me advice, sir. போட்டிருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. an advice-னு வராது இங்கிலீஷ்ல, some advice. and ஒரு அட்வைஸ்னு கூட்ட முடியாது, some advice. சம்முன்னு போட்டு அட்வைஸ் பண்ணும். பாத்துங்க, he gave me some advice. again அட்வைஸ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கூட்டலாம் முடியாது. Ambrose at 27. She has some money. Oh, some money இல்ல, little money. She has little money. விக்னேஸ்வரி மேம் இருக்கீங்களா? Sir, இந்த நெக்ஸ்ட் சொல்லுங்க. I don't have some water. சின்ன தப்பு தான். I need some water. I don't have. They have water. I don't have Water. any water. எந்த தண்ணியுமே இல்லை, தண்ணியே இல்லை அப்படிங்கிறது. I don't have any water. சந்தோஷ் 29. I want some apples. இல்ல சம்மதான் ஃபியூ வந்துருச்சு. ஃபார்ம் நீங்க ஃபியூக்கு சம் மாத்த A முடியாது. few apples. இல்ல வேற ஏதோ சின்ன வித்தியாசம், கொஞ்சம் கஷ்டமானது. ஏன் ட்ரை பண்ண முடியுமா? So I want a few apples வருங்க சார். வெரி நைஸ். Yeah, few apples. சொன்னது யாரு? விவேக். வெரி நைஸ். I want a few apples. விவேக் நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. சந்தோஷ் இது ஈஸி தானே? This is the best book. sir. This is the best book. And best சூப்பர்லேட்டிவ் வர்றதுனால D வரணும் sir. very good. Santosh 31, careful. I'm waiting for you. The far is a missile. Very nice. Amra sir. I married her. I married her மட்டும். அவ்வளவுதான், இந்த வித்து வராது. அவ்வளவுதான். ஏன்னா நான் டைரக்டாவே மேரேஜ் போறதுனால, அது நான் தான் மேரேஜ் பண்றதுனால ஐ மேரி.
சார் மேரீடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான் சார். ஆமா பாஸ்ட் டென்ஸ் மேரி. நான் அவளை திருமணம் செய்தேன். ஓகே ஓகே சார். சந்தோஷ் 33 முக்கியமானது. I discussed that, sir. ஏன்னா past ஏன் பிரசாத் ஏதாவது I ஐடியா இருக்கா? discussed about that. I discussed it. அவ்வளவுதான். டிஸ்கஸ்க்கு அபவுட் வராது. அபவுட் அது டிஸ்கஸ்க்குள்ளேயே இருக்குது. I discussed it. நோட் பண்ணிக்கிங்க. இது நிறைய வாட்டி தெரிஞ்சதான் ஏன் பிரசாத் சொல்லிட்டு 34. He is good in எப்பொழுதும் பண்ற தப்பு தான் நம்ம அடிக்கடி கரெக்ட் பண்ணிட்டே இருப்போம். good at, sir. இங்க இன்னும் வராது பாருங்க. the preposition multiple இருக்கும். இஸ் குட் அட் இங்கிலீஷ். பிராக்டிஸ் பண்ண வந்துடும். சந்தோஷ் 35 முக்கியமானது. I prefer tea. I prefer tea than coffee. பண்ணிருக்கோம் ஒரு கிளாஸ்ல, நீங்க இருந்தீங்க அந்த கிளாஸ்ல. Tea to coffee, sir. சொல்லி கொடுத்தேன் சார். Prefer tea to coffee. I prefer tea to coffee. வெரி குட். அவ்வளவுதான். ப்ரிஃபர் வந்து ஒரு ரெண்டு இது கம்பேர் பண்றாங்கன்னா ப்ரிஃபருக்கு அப்புறம் நீங்க 2 வச்சுதான் நினைக்கணும். வெரி குட், சூப்பர். விவேக் 36. He is interested in music, sir. அவ்வளவுதான். வெரி குட். ஆன் மியூசிக் வராது. இன்ட்ரெஸ்டட் வந்ததுன்னா இன்னுதான் வரும். சூப்பர். விவேக் again 37. I am going on bus. On bus. ஆன் வராது. ஆனுக்கு அப்புறம் தி வந்தா By வெரி குட். by bus. வெறும் பஸ் வந்ததுன்னா ஐ எம் கோயிங் பை பஸ். இதுல முக்கியமா இது மாதிரி விஷயம் தான் நீங்க பார்க்கணும். ஆணுக்கு அப்புறம் ஆர்டிகல் வருதுன்னு வச்சுக்கோங்க. நோட் பண்ற பாருங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஐ ஆம் கோயிங் ஆன் அ பஸ். பஸ்ஸுக்கு முன்னாடி ஆர்டிகல் தி வந்து ஆன் போடணும். வராம பெருசா பஸ் வந்ததுன்னா பை தான் போடணும். சந்தோஷ் புரியுதுங்களா? Yes sir. Yes sir. புரியுது. வெரி குட். சந்தோஷ் 38. He lives in Chennai. He lives In Chennai. சிட்டிங்கிறதுனால வெரி குட். இது மாதிரி ஒரு பெரிய எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடும் மைண்ட்ல. விவேக் 39. afraid of dogs. Afraid of dogs. முன்னாடி எடுத்திருக்கோம் கிளாஸ். இது அஃப்ரைடுன்னு வந்தாலே ஆஃப் தான் வரும். விக்னேஸ்வரி மேம் 40. On the table, sir. On the table. வெரி நைஸ், வெரி நைஸ். விக்னேஸ்வரி மேம் 41. Are you coming today? வெரி குட், வெரி குட். கொஸ்டின் கேட்கறதுனால அதை மாத்திரம். வெரி நைஸ். சந்தோஷ் 42. When Where are going? you going, sir? When are you Where going? where are you? Where are you? வேற ஆர் யூ, அதுதான் முக்கியம். கொஸ்டின் வர்றப்ப சப்போர்ட்டிங் ரொம்ப வெளில எடுத்துக்கணும். வேர் ஆர் யூ கோயிங். வெரி குட். இன்னும் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லெட்ஸ் see how you cope up with Vivek. Next one. What is he What is doing? he doing? What is he doing? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? What is he doing?
இந்த ஒண்ணு ஒரு கான்செப்ட் தான். விவேக் அகைன் 44. கொஸ்டின் வந்து ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஷி. அது வந்து ஏதோ தப்பா இருக்கு. Who she is. டென்ஸ் வந்து ரெண்டுமே பிரசன்ட்ல தான் இருக்கு, கவலை இல்லை. Who பிரசன்ட் அப்படியே she மெயின்டைன் is. பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் சார் ஐ I டோன்ட் நோ. don't know who she is. வெரி குட். ஹூ ஷி இஸ் கனெக்ட் பண்றப்ப கொஸ்டின் ஃபார்ம் எடுத்து விடணும். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நோவை ரெண்டா உடைச்சா டூ பிளஸ் நோ சிம்பிள் பிரசன்ட். ஷி இஸ் சிம்பிள் பிரசன்ட். டென்ஸை மாத்தாம கிளீனா போட்டுருக்கேன். சார் who she is னா தமிழ் மீனிங் என்ன சார்? who she is அவள் யார்? அவ யாருன்னு அவ யாருன்னு அவ யாருன்னு அவள் யாராக இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. சார் 45. She told that don't go. Not to. இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அர்த்தம்னு பார்க்கணும். போகாதேன்னு சொன்னான். போகாதேன்னு சொன்னான். She Not to told go, sir. not to. போகாதேன்னு சொன்னான். என்ன போகாதேன்னு சொன்னா. She told that don't go. She told me not to go. She told me not to go. She told me not to go. இந்த டென்ஸ் இன்டாக்டா புடிச்சு வச்சுக்கோங்க பாருங்க. சார் கேர்ஃபுல். I asked him what is his name. இதுல ரெண்டு சேஞ்ச் பண்ணும். எல்லாரும் பொறுமையா கவனிங்க. லுக் அட் தட். பாஸ்ட் பாருங்க. What was he? பாருங்க ஐ ஆஸ்க்ட் ஹிம்னு பாஸ்ட்ல மெயின்டைன் பண்ணணும். ஐ ஆஸ்க்ட் ஹிம். What was his name? நல்லா பாருங்க மெயின்டைன் பண்ணும். வாட் ஹிஸ் நேம் சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வாங்க. Yes. வாஸ் ஈஸ் போடக்கூடாது. வாசு ஆஸ்க்ட் ஹிம்னு வர்றப்ப ரெண்டு தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க. சப்ஜெக்ட பின்னாடி போட்டது ஒண்ணு. அப்புறம் கன்சிஸ்டன்சில பாருங்க. டென்ஸ் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல முடிச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படி பிடிக்க முடியாது. ஐ ஆஸ்க் வாட் இஸ் நேம். அவனோட பேரு என்னன்னு நான் கேட்டேன். அவன் பேர் என்னன்னு நான் கேட்டேன். இது புரியுதுங்களா? சார் எடுத்துலேயே Yes, பாஸ்ட் sir. ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ் ரெண்டுமே பிரசன்ட்ல இருக்கு பாருங்க. இங்க பாஸ்ட்ல உள்ள இன்டாக்டா இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே பாஸ்டா மாற்றும். அதனாலதான் ரொம்ப முக்கியம் இதை பார்க்கணும். விக்னேஸ்வரி மேம் 47. சார் ட்ரை பண்ணுங்க. I know where do he where இப்ப பாருங்க பிரசன்ட் டென்ஸ்ல Where எல்லாமே he. I don't know where do Lives. he live. Where he lives. where he ரெண்டுத்தையும் கூட்டிங்க. டஸ் பிளஸ்ல Lives. அவ்வளவுதான். இப்போ டஸ் லீவ் கொஸ்டின் இல்லாம மாத்தணும். அப்ப டஸ் வேர் கி டஸ் லீவ்னு வரும். டஸ் லீவ் கூட்டினா லிவ்ஸ். கொஸ்டின் எடுத்து விடுறோம். ரொம்ப முக்கியம். விவேக் 48. I have seen never such a thing. இல்ல இப்ப இது ஏதோ ஒரு இதுல அடிப்படுது. ஐ ஹேவ் நெவர் சீ. நெவர் முன்னாடி Okay, sir. மெயின் வேர்புக்கு சப்ளிமெண்டரி வேர்புக்கு நடுவில் போடணும். சர்ச்சுக்கு அப்புறம் ஏ போடணும். ரெண்டு தப்பு இருக்குதுல. நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோல ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் பண்ண போறோம். இன்னைக்கு உள்ள இந்த 100ஓட நிப்பாட்ட போறது இல்ல. ஒரு 600 700 எல்லாத்தையும் பார்த்துட்டு போறோம். இங்கிலீஷ்ல உள்ள எல்லாத்தையும். விவேக் 49. He is always happy. She is always happy. அவ்வளவுதான். இந்த மெயின் வேர்புக்கு பின்னாடி தான் இதை போடணும். மெயின் வேர்ப் இஸ்ங்க. சந்தோஷ் 50. I know ஹார்ட்லி ஐ நோ ஹிம் என்ன அர்த்தம்? hardly. I know அவனை hardly பத்தி him. எனக்கு அவனை பத்தி சார் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தெரியாது. ஆமா எனக்கு ரொம்ப குறைச்சலாதான் அவனை பத்தி தெரியும். இப்ப I know him hardly. இல்ல ஹார்ட்லியோட முக்கியத்துவத்தை முன்னாடி போட்டு ஐ ஹார்ட்லி நோ. இங்கிலீஷ்ல
அட்வர்ப் சில வாட்டி முன்னாடி போடுவோம் பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி அட்வர்ப இஸ்க்கு அப்புறம் போட்டோம். ஏன்னா இங்க அட்ஜெக்டிவ் இருக்கிறதுனால அட்ஜெக்டிவ் முன்னாடி கொண்டு வரதுக்காக போட்டோம். இங்க அட்ஜெக்டிவ் இல்ல, முன்னாடியே போட்டுருவோம் பாருங்க அட்வர்ப. ஐ ஹார்ட்லி நோ, எனக்கு அவ்வளவு தெரியும். எப்படி ரொம்ப கொஞ்சமா தெரியும். கேர்ஃபுல். சந்தோஷ் 51. I am ஐ எம் போர்டுன்னு வருமா சார்? அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஐ எம் போரிங்னு வராது. ஐ எம் போர்டு. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. இந்த போர்டு வந்து அப்ஜெக்டிவ் தான் சார். ஐ எம் போர்டுன்னா நான் எனக்கு போர் sir, ஆனா அடிக்குது. ஆமுக்கு அப்புறம் INC. இல்ல, ஐ எம் போர்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இது ஆம்ங்கிறது மெயின் வெர்பு. இது அட்ஜெக்டிவ். நான் எப்படி இருக்கேன்? போரா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? போரா இருக்கேன். ஒரு படம் பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இப்ப பாருங்க, அது 52 பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. Boring. த மூவின்னு ஆரம்பிக்கிறது. தி மூவி வாஸ் Was போரிங். boring. இப்ப பாருங்க, மூவி போர் அடிச்சது. அதனால ஐ எம் போர்டு. த மூவி வாஸ் போரிங். இப்ப புரியுதா? மூவி போர் அடிச்சது, அதனால ஐ எம் போர்டு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஐ எம் போரிங் இல்ல, ஐ எம் போர்டு. த மூவி வாஸ் போர்டுன்னு பாசிவ்ல சொல்ல முடியாது. த மூவி வாஸ் போரிங்னு ஆக்டிவ்ல சொல்ல. பாஸ்ட் கண்டினியூஸ். வெரி குட். விவேக் 53. He told me the truth. வெரி குட். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு, நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். he toldன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுல டோல்ட ரெண்டா உடைச்சோம்னா set to நோட் பண்ணிக்கிங்க. டிட் பிளஸ் செட் பிளஸ் இல்ல, செட் டு தான் டோல்டு. இப்ப he told me the truth எப்படி சொல்லுதலாம்னா he said to me the truth. அப்படியும் கரெக்ட் பண்ணலாம். said to me the truth. he told me the truth. வெறும் செட்டு போட முடியாது. செட்டுக்கு அப்புறம் டூ போட்டா இருந்தா ஓகே. டூ போடலன்னா டோல்டு போட்டிருந்தா ஓகே. டோல்டு வந்து சந்தோஷம். இது புரியுதுங்களா? Yes sir, புரியுது. சார் இந்த told said அது ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டான மீனிங் என்ன சார்? ரெண்டு பேர் பேசினா வந்து டெல் அப்படி இல்ல. இது வந்து எப்படின்னு சொல்ல பாருங்க. டெல், ஐ டெல் ஹிம். ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க டெல் போடணும். இந்த மீங்கிறது ஆப்ஜெக்ட் இருந்தா நீங்க டெல் போட்டுடலாம். இது ஒரு தனியா இருக்கிற ஒண்ணு, டோன்ட் வரி. அது என்னன்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஆப்ஜெக்ட் இருந்தா டெல் போடணும். ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னாக்கா நீங்க சேவே போடலாம். he says the truth. he said the truth. நான் பெருசா போடுறேன், மீய கட் பண்றேன். he says. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அப்படியே போடணும். பட் he tells me. மீங்கிற ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்க டெல்ஸ் போடணும். புரியுதுங்களா? எஸ் சார் புரியுது சார். சார் இந்த டாக்குங்கிறது இதான் ஆப்ஜெக்ட். நீங்க ஆப்ஜெக்ட் இல்லைன்னா he saysன்னு போட்டுடலாம். ஆனா ஆப்ஜெக்ட்னா டெல்ஸ் மீ போடலாம். இல்லைன்னா இப்படி போடலாம். இப்ப பாருங்க, அதை அப்படியே ஈக்குவேட் பண்ற பாருங்க. he says to me. புரியுதா? எஸ் சார். இப்ப என்ன இந்த டாக்னு சொல்றாங்க. அது வந்து say to. tells-னா says to. எப்ப says to யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருந்தாங்க. இங்க யூஸ் பண்ணிருக்கேன்.
எப்ப வந்து சேஸ் வந்து ட்ரூ இல்லாம போடணும்னா ஆப்ஜெக்ட் இல்லாம இருந்தா. ஆனா கொஸ்டின்ல தெளிவா ஆப்ஜெக்ட் இருக்கு மீன். அதனால செட் டூன்னு போட்டிருக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு டோல்டு. ஸோ நம்ம ஒரு சார் இந்த கிளாஸ் டாக்னு சொல்றாங்க, டாக்குக்கு அது எப்ப சார் யூஸ் பண்ணும்? டாக்குங்கிறது வேற. டாக் வித் ஹேர் அதுவும் ஆப்ஜெக்ட் வருதுல்ல சார்? ஆப்ஜெக்ட் நீங்க டாக்குங்கிறது டெல்லிஸ், இந்த டாக்குங்கிறது மீனிங்கே வேற. ஹி டாக் வித் மீ. இப்ப பாருங்க ஹி டாக். அது பேசனா இது சொன்னா அந்த மாதிரி மீனிங் வச்சு யூஸ் பண்ணுமா சார்? அவன் பேசுனாங்கிற மாதிரி வரும். ஹி டாக்டு டு மீன்னு வரலாம், ஹி டாக்டு வித் மீ வரலாம். அது டோட்டலாவே வேற. ஆனா டெல்லும் சேஸ்ன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மீனிங் இருக்கும். நீங்க டாக்ல வச்சு நீங்க நார்மலா ஹி டாக்டு வித் மீ ஆர் டு மீ நீங்க போட்டு முடிச்சுக்கலாம். ஆனா சேஸ்ன்னு தனியா இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆனா சேஸ்க்கு அப்புறம் டூஓ, சேக்கு அப்புறம் டூஓ, செட்டுக்கு அப்புறம் டூஓ இருந்ததுன்னா நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு போடணும். அதை டெல்ல வச்சு ஈக்குவல் பண்ணிக்கலாம். நீங்க சேவையும் சொல்லி ஒரு குரூப்பா பாருங்க, டாக்டுங்கிறத வேற ஒரு குரூப்பா பாருங்க. டெல்லும் சேவும் ஒரே மீனிங்ல வரும். டாக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுன்னு வரும். சேங்கிறது சொல்லுங்கிற மாதிரி வரும். ஓகே சார். விவேக், she told that she is tired. She told me. She was நீ எல்லாம் கூட தேவையில்லை. இப்ப அப்படியே வைங்க. பாருங்க ஏதோ she was tired. She said he told that she's tired. told that She was tired. she was tired. அதுதான் அங்க தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க டோல்டுன்னு பாஸ்ட்ல வந்துருச்சு. அதை கனெக்ட் பண்ணது ப்ரெசென்ட்ல வரக்கூடாது. she told that she was tired. நீங்க பேசுறப்ப இப்படிதான் இது கேர்ஃபுல்லா கான்சியஸா பார்க்கணும். பார்த்துட்டீங்கனாலே போதும். சந்தோஷ் ஈஸி இது. I did not use. Oh, I am looking forward for it. லுக்கிங் ஃபார்வர்டுக்கு Looking அப்புறம் forward. எப்பயுமே டூ தான் வரும். லுக்கிங் ஃபார்வர்டுக்கு அப்புறம் எப்பயுமே டூ தான் வரும். நோட் பண்ணிக்கிறது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன் பிரசாத் 56. I didn't use to. வெரி குட் வெரி குட். அந்த டியை கட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தங்க? ஐ டிடன்ட் யூஸ் டு ஸ்மோக். எனக்கு இப்போ ஸ்மோக் பண்ற பழக்கம் இல்ல. எனக்கு அப்ப பழக்கம் இல்லாம இருந்தது இல்ல. அப்ப பழக்கம் இல்லாம இருந்தது இல்ல. இப்ப ஸ்மோக் பண்றேன்னு அர்த்தம். நல்லா பாத்துக்கங்க. ஐ டிடன்ட் யூஸ் டுனா ஐ யூஸ் டு ஸ்மோக்னா நான் சின்ன வயசுல அடிக்கடி ஸ்மோக் பண்ணியிருக்கேன். ஆனா இது அப்படியே ஆப்போசிட். சின்ன வயசுல நான் முன்னாடி எல்லாம் ஸ்மோக் பண்ணதே கிடையாது. இப்பதான் பண்றேன். புரியுதுங்களா சந்தோஷ்? எஸ் சார், புரியுது சார். இது ஹேபிச்சுவேட்னா இப்போ வரைக்குமே அதை கண்டினியூஸா பண்றது. ஆமா இப்ப பண்றேன். இப்ப டிடன்ட்னு போட்டாங்க. ஐ டிட் யூஸ் டு ஸ்மோக்னு நாட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்ணலன்னு அர்த்தம். ஐ டிடன்ட் யூஸ் டு ஸ்மோக்னா அப்ப நான் பண்ணல, இப்ப பண்றேன்னு அர்த்தம். விவேக் சார் மேல இருக்குது என்ன சார் தமிழ்? சொல்லுங்க. I am looking forward to it னா தமிழ் மீனிங் என்னங்க சார்? இல்ல இன்னொரு வாட்டி புரியல. அதுக்கு மேல இருக்குங்க சார். I am looking forward to it னா தமிழ் ஐ மீனிங் எம் என்ன? லுக்கிங் ஃபார்வர்ட். அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ரிப்ளைன்னு சொல்லி வச்சுக்க. நான் ஒரு லெட்டர் போடுறேன், உன்னோட ரிப்ளைக்காக நான் காத்திருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட்னா நான் ரொம்ப விருப்பமா காத்திருக்கேன். வழிமேல் விழி வைத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். நம்ம ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறேன். விவேக் 57. ஆன் த வெதர் சார். அவ்வளவுதான். விவேக் என்னாச்சு படான்னு சொல்லிடலாமே. டிபெண்ட்ஸ்னு வந்தாலே ஆன் தான். சந்தோஷ் He explained the problem. இல்ல. இப்ப என்னன்னா எக்ஸ்பிளைன்டுன்னு வந்தாலே டூ வந்து About explain the problem to me.
எக்ஸ்பிளைன் வார்த்தை வந்தா டூ வந்துடணும். இப்ப டூவை எப்படி பொசிஷன் பண்றதுனாக்கா ப்ராப்ளத்தை உள்ள கொண்டு வந்து டூ மீ போட்டு நம்ம இந்த பொசிஷன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் டு மீ. கேர்ஃபுல். இதை எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பிளைன் வந்தா டூ வரும். ஏன் சார் ஐ வாண்ட் தட் யூ கம். ஐ வாண்ட். I want you to come. வெரி குட். To come. வெரி குட். குட் ஜாப். He Super. told me. Vivek, he He said told me to go. He told me to go. Very good. Vivek, இந்த pronunciation இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாக்கி உள்ளது படி. She speaks very good. He speaks good. இல்ல இப்ப குட் குட் போடக்கூடாது இல்ல. எனக்கா அட்வர்ப் தானே வரணும். பாருங்க she speaks Very well. very Well, well. very good. Very Very well. Very well. வெரி குட்னு சொல்லி அட்ஜெக்டிவ் போட்டக்கூடாது. ஸ்பீக்ஸோட பண்பை குறிக்கிறதுனால நீங்க அட்வர்ப் தான் போடணும். வெல்லு தான் வரும். வெரி குட். சந்தோஷ். ஈஸி ஈஸி. He runs. He runs He runs fast. fast. He runs fast. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் தான் அட்வர்ப். ஃபாஸ்ட்லி கிடையாது. வெரி குட். சாரி. It is an interesting book. It is an interesting book. Santosh. He behaved badly. Very Bad good. word. இந்த பேசிக்ஸ் நீங்க தரவு பண்ணிட்டாலே போதும். நிறைய விஷயம் உள்ள தெரிஞ்சுக்கலாம். பேடுன்னு அட்ஜெக்டிவ் போட்டிருக்காங்க. பேட்லின்னு அட்வர்ப் போகுது. சூப்பர். விவேக், கேர்ஃபுல். 75. She looks beautiful. வெரி குட். வெரி குட். திருப்பி அட்வர்புக்கு பதில் அட்ஜெக்டிவ் போடுறோம். she looks beautiful. இது ஸ்டாட்டிக் வெர்ப். அதை பத்தி ஒரு கிளாஸ் இருக்கலாம். she looks beautiful. சார் அது ஏன் சார் அந்த இடத்துல அட்வர்ப் போடாம அட்ஜெக்டிவ் போட்டிருக்கோம். அது அப்படியே மாறணும். நீங்க பேசுறது சரியா புரிய மாட்டேங்குது. சார் அது பியூட்டிஃபுல்லின்னு சொன்னீங்களா சார்? அது அட்ஜெக்டிவ் அட்வர்ப் போடுறாங்கல்ல சார்? அது ஏன் சார் அட்ஜெக்டிவா மாத்துறோம்? அட்ஜெக்டிவா போடணும். ஏன்னா இந்த லுக்கு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, லுக், ஸ்மெல், திங்க், இந்த மாதிரி verb எல்லாம் வந்து ஸ்டாட்டிக் வெர்புமாங்க. ஸ்டாட்டிக் வெர்ப் வந்ததுன்னா அட்ஜெக்டிவ் போடணும். அட்வர்ப் போடக்கூடாது. அட்ஜெக்டிவ், ஒன்லி அட்ஜெக்டிவ் தான் போடணும். இப்ப பாருங்க, இட் ஸ்மெல்ஸ் Okay, sir. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் ஸ்மெல்ஸ் குட். எஸ் சார். அப்போ வரவசு இட் ஸ்மெல்ஸ் வெல்னு போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட வெர்ப் இருக்கு. ஸ்டாட்டிக் வெர்ப். அதுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் தான் வரும். ஸோ பியூட்டிஃபுல் தான் வரும். பியூட்டிஃபுல் தான் அட்ஜெக்டிவ். அட்வர்ப் பியூட்டிஃபுல்லியும் வராது. இது நம்ம பண்ணலாம். சந்தோஷத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபீல் கூட இருக்கு. ஓகே. He feel இந்த ஃபீல் happy இருக்கு. today. இந்த ஃபீலும் இந்த வெர்ப் தான். ஸ்டாட்டிக் வெர்ப் தான். Sir, adjective adverb தனியா காசு கொடுப்பீங்களா சார்? adjective adverb. சொல்லுங்க. adjective adverb தனியா காசு அட்ஜெக்டிவ் வந்து ரொம்ப சிம்பிள். நவுனோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவ், வேர்போட பண்பை குறிச்சா அட்வர்ப். இப்ப பாருங்க, இந்த இதுலயே பாருங்க, ஐ ஃபீல், ஃபீலுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஹாப்பி டுடே. ஓகேவா? சந்தோஷம். ஓகேவா? அது ஸ்டாட்டிக் வெர்ப். ஸ்டாட்டிக் வெர்புக்கு அப்புறம் இப்ப ஐ ஃபீல் ஹாப்பி டுடே எப்படி மாத்தலாம்? ஐ எம் ஹாப்பி டுடேன்னு மாத்தலாமா? சப்போ ஒரு பாருங்க, ஐ எம் ஹாப்பி அந்த அட்ஜெக்டிவ் வருதா? அதனாலதான் அங்க அட்ஜெக்டிவ் வருது.
இந்த ஃபீலுக்கு பதிலாக ஆம தூக்கினாலும் அதே மீனிங் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ஜெக்டிவ் தான் போடணும், ஹாப்பிலி போட முடியாது. ரைட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம டச் பண்ணது நம்ம எடுப்போம், நம்ம கிளாஸ் எடுப்போம். இஸ் ஏ ஹார்ட்லி ஒர்க்கர். He is a hard worker. அவ்வளோதான். அட்வர்பை அட்ஜெக்டிவ் மாத்திரம் இஸ் ஏ ஹார்ட் ஒர்க். இது ஈஸி. சந்தோஷ் நம்ம 78 ட்ரை பண்ணலாமா? சார் மோர் Taller வராது than சார். me. More taller வராது. than. வெரி குட். ரெண்டு கம்பேரிட்டிவ்ஸ் ஒன்றும் வராது. இந்த இடத்துல சிங்கிள் சிலபிளா இருக்கிறதுனால வராது. அதே அவன் மாதிரி என்ன விட உயரமாக இருக்கான். திஸ் இஸ் But வெரி குட். அதே மாதிரி தான் இதுவும் he is he is the the easiest. most easiest. இந்த மோஸ்ட் எடுத்துடணும், ஏன்னா ஈஸிங்கிறது ஒரு சிலபிள் தான். அதான் கொஞ்ச நேரம் 10 minutes நம்ம பார்த்துடலாம், குயிக்காக பார்த்துடலாம். முன்னாடி நம்ம பார்த்ததுதான் 81. சின்ஸ்னு வந்திருக்கு. I am here since morning, sir. Yeah, I have been here. I have been the only here. தூக்கிடணும். I have been here since morning. இது ரொம்ப ஈஸி தான். I didn't tell you. didn't tell you. டிட்ல வெளில எடுத்தோட B1 தான் வரும். ஓப்பன் த லைட் வந்து ஒன்றும் இல்லை, சுவிட்ச் ஆன் த லைட் தான். சில கண்ட்ரியில் அப்படி சொல்லுவாங்கங்கிறது போட்டிருக்காங்க. ஸ்விட்ச் ஆன் த லைட். Turn on light சொல்லாமா சார்? நான் வந்து கட்டாயமா சொல்லலாம். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று, க்ளோஸ் த ஃபேன். Turn off the fan. Turn off the fan. வெரி குட். ரிட்டர்ன் பேக் சொன்னது ரொம்ப முக்கியம். விவேக், என்ன தப்பு இருக்குதுல? ரிட்டர்ன்ஸ் ஒன்று. அவ்வளவுதான். அந்த பேக் வந்து ஒரு ரிட்டர்னுக்குள்ளேயே இருக்கு. நீங்க திருப்பி ரிட்டர்னை வெளில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெளில எடுத்தாக்க ரிட்டர்னே மாறிடும். ரிட்டர்ன் சூன், ரிட்டர்னுக்குள்ளேயே பேக் இருக்கு, அதனால பேக் போடணும். ரிப்பீட் அகைன் ப்ளீஸ், அதே மாதிரி தான். Repeat please. ரிப்பீட் ப்ளீஸ், ஏன்னா ரிப்பீட்டுக்குள்ளேயே அகைன் இருக்கு. சூப்பர். டிஸ்கஸ் அபவுட் இட் முன்னாடி நம்ம பார்த்தது தான். டிஸ்கஸ்க்கு அப்புறம் அபவுட் வராது. சந்தோஷ் 88 ஈஸி. ஆர்டர் த டீ. ஆர்டர் டீ. நீங்க தேவை கூட வேண்டாம், தேவை கூட ஆர்டர் டீ. ஓகே. இது ஈஸி, ரொம்ப முக்கியமான தெரியும். கசின் பிரதர், கசின் சிஸ்டர். நம்ம இந்தியாவில் தப்பா யூஸ் கசின் பண்ணுவோம். மட்டும் தான் சார் வரும். கசின் தான் சார். வெறும் கசின் வரும், அதுக்குள்ளேயே பிரதர் சிஸ்டர் நீங்களா பார்த்துக்க வேண்டியதா. கசின் பிரதர், கசின் சிஸ்டர்னு சொல்லக்கூடாது. வெரி குட். மைசெல்ஃப் ரமேஷ் சொல்லக்கூடாது. I am Ramesh. I am ரமேஷ். மைசெல்ஃப். ரமேஷ். வெரி நைஸ். லாஸ்ட் 10 தான் முடிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரிவர்ட் பேக் சூன். Revert soon. Sure. ரிவர்ட் சூன், அந்த பேக் வரக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லெட்டர்லாம் எழுதுறப்ப ரிவர்ட் சூன்லேயே போட்டுக்கலாம். Do one thing. இப்போ இது ஒண்ணு இல்லை. Do your thing. Do this. Let you do this போடலாம். Do one thing நம்ம அப்படி மொட்டையா பேச முடியாது. இதுதான் முக்கியமானது. கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் நம்ம லெட்டர் எழுதக்கூடாது. ப்ளீஸ் do what
இஸ் நெசசரி நோட் பண்ணிக்கிங்க இது. கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் எப்படியும் போட்டுறாதீங்க. ப்ளீஸ் டூ வாட் இஸ். ப்ளீஸ் டூ வாட் இஸ் நெசசரி. அப்புறம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஐ பாஸ்ட் அவுட் 1999 அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாஸ்ட் அவுட்னா ஃபெயிண்ட் ஆகிறதுன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கிங்க. பாஸ் அவுட்னா மயக்கம் போட்டு விழுவுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்தியால இந்த பாஸையும் அவுட்டையும் சேர்த்துட்டு நம்ம பாஸ் பண்ணிடுறோம், பாஸ் ஆகி காலேஜை விட்டு வெளில வர்றோங்கிறதுனால பாஸ் அவுட்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஐ பாஸ்ட் அவுட் ஃப்ரம் காலேஜ்னாக்கா காலேஜ்ல இருந்து நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்ன வருங்க? கிராஜுவேட்டட். நோட் பண்ணிக்கிங்க. டுடே சார் இந்த மார்னிங் பாஸ்ட் அவேனா இறந்து போயிருது. பாஸ்ட் அவுட்ல மயங்கி விழுந்துருது. இதே பாஸ்ட் அவேனா காலம் ஏறுறது அந்த மாதிரி வருது. பாஸ்ட் அவே. I passed out from college, I graduated from college போட்டிருக்கு, அவ்வளவுதான். லாஸ்ட் 5 or 6 தான் இருக்குது, பண்ணிடலாம். விவேக் இது ரொம்ப முக்கியம். டுடே மார்னிங் ஐ வெண்ட்ங்கிறது தப்பு. ஐ வெண்ட் டுடே மார்னிங்னு சொல்லக்கூடாது, ஏன்னா டுடேக்குள்ளேயே மார்னிங் ஒழிஞ்சிருக்கு. ஸோ திஸ் மார்னிங் நோட் பண்ணிக்கிங்க. ஐ வெண்ட் திஸ் மார்னிங். இன்னும் ஃபியூ தான் இருக்கு, பண்ணிடலாம். சந்தோஷ், ஐ எம் ஹேவிங் எ கார். I have a I have a car. ஐ எம் ஹேவிங்னா மீட்டிங்னு அர்த்தம். நான் காரை சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி. ஐ ஹாவ் அ கார். வெரி குட். 97 கொஞ்சம் மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம். ஐ டிடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட் கரெக்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா இதுல ஒரே ஒரு தப்பு தான். என்னன்னா ஐ டிடன்ட்னு சொல்லக்கூடாது, ஐ குடின் ஸ்லீப்னு சொல்லணும். இந்த இயலாமையை தெரிவிக்கிறப்ப குடின் வந்து பெட்டர் வேர்டு. நம்ம டிடன்ட் சொல்லுவோம், ஜென்ரலா இந்தியன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஐ குடின்ங்கிறது கரெக்ட். இது முடியலன்னு அர்த்தமா சார்? சொல்லுங்க. லாஸ்ட் நைட் என்னால தூங்க முடியலன்னு அர்த்தமா சார்? என்னால தூங்க முடியல என்னால அப்படின்னு. தூங்கலைங்கிறத விட தூங்க முடியலங்கிறது கரெக்டா இருக்கும். ஏன்னா நைட்ல எப்பொழுதுமே எல்லாரும் தூங்குவாங்க. தூங்க முடியல அப்படிங்கிறப்ப அது ஒரு அடர்த்தியான ஒரு மீனிங் கொடுக்கும். வெரி குட். 98 ஐ எம் லைக்கிங் திஸ். இந்த லைக்குங்கிறதும் I ஸ்டாட்டிக் like this, sir. ஸ்டாட்டிக் வேர்ப்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போடக்கூடாது. ஐ லைக் திஸ். லாஸ்ட் 2, கிவ் யுவர் குட் நேம். கேன் ஐ நோ யுவர் குட் நேம்னு சொல்லக்கூடாது, குட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. வாட் இஸ் யுவர் நேம்? கேன் ஐ நோ யுவர் நேம் அதையும் எழுதிக்கலாம். அப்படி பண்றதுனால குட் போட்டக்கூடாது. லாஸ்ட் ஒன், இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஐ எம் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கெட்டிங் லேட் கூட கரெக்டா இருக்கும். ஐ எம் கெட்டிங் லேட் சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் வென் ஆல்ரெடி லேட் ஆனாக்கா ரொம்ப சிம்பிளா I was late. ஐ எம் லேட். இப்ப ஆல்ரெடி டச்ல இருக்கீங்க, பிரசன்ட்ல தான் சொல்லணும். ஐ வாஸ் லேட் சொல்லக்கூடாது, ஐ எம் லேட். புடிச்சு போச்சு. இப்ப நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஸ்டாட்டிக் வேர்ப் பத்தி தெரியணும், அட்ஜெக்டிவ் அட்வர்ப் பத்தி இன்னும் தெளிவா தெரியணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 100 சென்டென்ஸ் எடுத்து இன்னும் விளக்கமாவே பார்க்கலாம். அட்வர்ப்னா உண்மையிலே என்ன, அட்ஜெக்டிவ் இந்த கிராமரா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த கிராமரை இன்டைரக்டானாவது தெரிஞ்சுக்கணும், டைரக்டா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரைட். இப்ப பாருங்க, ஐ குடன்ட் ஸ்லீப், என்னால தூங்க முடியல. எப்ப 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 லாஸ்ட் நைட் போன நேற்று ராத்திரி என்னால தூங்க முடியும். அப்ப எப்பன்னு வர்றப்ப அட்வர்ப், எங்கன்னு வர்றப்ப எப்பங்கிறதுக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப், எங்கங்கிறதுக்கு பதில் சொன்னாலும் அது அட்வர்ப், ஏங்கிறதுக்கு பதில் சொன்னாலும் அட்வர்ப். அதோட விளக்கம் கொஞ்சம் புரிஞ்சுதுன்னாக்கா நீங்க கரெக்டா ஃபிட் இன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே ஒரு கொஸ்டின் சார். ஐ டிடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். நான் நேற்று தூங்கலாம் சொல்லுவாங்க சார்.
ஐ குடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னா என்னால தூங்க முடியலன்னு சொல்றீங்க சார். அது ஏதாவது ரீசனால தூங்க முடியலன்னு சொல்றாங்க சார். இப்போ நான் நைட் தூங்கல அப்படின்னு. ஆமாங்க. இப்ப ஐ குடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னா முடியல, என்னால தூங்க முடியலன்னு. ஐ டிடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னு பொதுவா இந்தியால வந்து நம்ம சொல்றது ஐ டிடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட்னு. பட் அங்க உள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற பிரயோகம் வந்து ஐ குடன்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். இது வந்து சார் இன்னொன்னு சார், அந்த கல்ச்சர். சொல்லுங்க. இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ சென்டென்ஸ்ல இப்போ லாஸ்டா முடியுது, வெறும் இந்த ஆமிசாலாம் லாஸ்டா முடியுது இல்லைங்க சார்? ஆமாங்க. அது அது அதை பத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். லாஸ்டா முடியாது, அது என்ன பண்ணுங்க சார் லாஸ்டா முடியறதுனால? பார்த்த உடனே சப்ஜெக்ட் வெறுப்பு தான் பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல 2-3 சென்டென்ஸ்ல லாஸ்டா முடியுது. இதானே சொல்றீங்க? ஐ டோன்ட் நோ ஹூ ஷி இஸ். ஆமாங்க சார். லாஸ்டா இஸ்னு முடிஞ்சிருக்கு, லாஸ்டா வாசுன்னு முடிஞ்சிருக்கு. என்னவா சார் ஃபங்க்ஷன் ஆகுது? இது ஏன்னாக்க இங்க ஐ டோன்ட் நோங்கிறது பிரசன்ட் பாருங்க. டூ பிளஸ் நோ நோ. நோங்கிறது பிரசன்ட்ங்கிறப்ப ஹூ ஷி இஸ்ன்னு நீங்க முடிக்கணும். ஐ ஆஸ்ட்ங்கிறது பாஸ்ட் பாருங்க. இந்த பாஸ்ட்டுக்கு மேட்ச் பண்றதுனால இங்க பாஸ்ட் வருது. இங்கேயே ஐ ஆஸ்க்னு வருதுன்னு வச்சுக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஐ ஆஸ்க் வாட் இஸ் நேம் இஸ். புரியுதுங்களா? ஆனா அவனோட நேம் என்ன? ஐ ஆஸ்க்னு கொடுத்ததுனால வாட் இஸ் நேம் வாஸ்ன்னு போடணும். நான் அவன்கிட்ட கேட்டேன் அவனோட பேர் என்னன்னு. நான் அவன்கிட்ட கேட்கிறேன் அவன் பேர் என்னன்னு. அவன் என்னவா அவன் பேர் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். என்னவா அவன் பேர் இருந்ததுன்னு நான் கேட்டேன். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்த என்டையர் பாஸ்டா சொல்றப்ப அப்படி சொல்றேன். இங்க பாருங்க, ஐலோங்கிறது பிரசன்ட், இங்க லூஸ்ங்கிறது பிரசன்ட்ல போடுறோம். இதையே இப்படி வந்து ஐ நியூ, இங்க பாருங்க நோ ஒன் நியூவா மாத்தினீங்கன்னா வேர் ஹி லிவ்டுன்னு போடுங்க. அவ்வளவுதான். இங்க அவங்க கேள்வியில நோங்கிறத யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுனால நோவை யூஸ் பண்ணி நம்ம வேர் ஹி லிவ்ஸ்ன்னு போடுறோம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு பார்த்ததுதான் அது. நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் அடுத்தடுத்த கிளாஸ். சார் அதே மாதிரி இந்த எட்டுன்னு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். இந்த எட்டுன்னு போட்டால் ஏன் சார் நம்ம எட்டுன்னு யூஸ் பண்ணால் நம்ம ஏன் சார் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுறோம்? சார் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் போடுறோம். பாசிவ் வாய்ஸ்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறமா? இல்ல சார், எட்டுன்னு போட்டா ஏன் சார் அது மாத்திரம்? நம்ம லாஸ்டா எட்டுன்னு வந்து ஃபர்ஸ்ட் 10 இன்னொரு வாட்டி கேளுங்க. சார் நான் இன்னும் அதை பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து எட்டுங்கிறது ஐயாவின் தண்ணிட்டு பாருங்க. எட்டுக்கு 2 மீனிங், அது குழம்பிடக்கூடாது. ஒரு எட்டுக்கு வந்து பட்டன் மீனிங், அது எதுல வருதுன்னு பாத்துக்கணும். இன்னொரு எட்டு வந்து ஸ்டில் மீனிங். ஸ்டில் பாருங்க, நல்லா இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. ஸ்டில்லுக்கு 2 மீனிங் இருக்கு. அதுல ஒரு மீனிங் இருக்கு. ஸ்டில்னா ஸ்டில் போட்டோகிராஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாட்டிக். ஸ்டில்னாக்கா மூவிங் இல்லாம ஸ்டாட்டிக்கா இருக்குது. இன்னொரு ஸ்டில்லுக்கு வந்து 8. எந்த 8னா இன்னுங்கிற 8. இந்த 8க்கு வந்து சோஃபார் இதுவரையிலும். இன்னும் இல்ல அப்படிங்கறனால அது அப்படியே கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்றோம் சார். ஹேவ் பீன் யூஸ் பண்றோமா சார்? இல்ல, ஹேவ் பீன் இல்ல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அது பீன் வந்து மெயின் வெர்ப் வர்றப்ப பீன் வரும். ஐ ஹேவ் நாட் டன் இட். நெகட்டிவ்ல சொல்றப்ப 8 போடுவோம். நான் இதுவரையிலும் ஐ ஹவ் நாட் டன் இட் எட். எப்படின்னா ஸ்டில் ஐ ஹவ் நாட் டன் இட். புரியுதுங்களா? இதுவரையிலும் நான் பண்ணல. இன்னொன்னு இருக்கு, இது எல்லாமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வருது பாருங்க. So far I have not done it. So far I have not done it. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான்.
இதுவரையிலும் நான் பண்ணல. அது ஷார்ட் டேர்ம்ல இருந்து நம்ம பண்ணாமலே இருக்கோம் அப்படிங்கறதுனால நான் ஆமா 8 பர்ஃபெக்ட் இதுவரையிலும் ரொம்ப நான் பண்ணல. நாள் அப்படின்னு. அவ்வளவுதான். ஸோ மெயினா Okay, ஹேவ் sir. டன் எதுக்கு போடுறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல அந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடுறோம் இல்லையா, டூ டிட் ரன் டூயிங் டஸ் இது மெயின் வேர்பா இருக்கு. நாட்டை போட்டிங்கன்னாக்கா 8 போடணும். 8 பொதுவா கடைசியா தான் வரும். இந்த ஸ்டில் சோஃபார்லாம் முன்னாடியே வந்துடும். நீங்க முன்னாடியே போறதுனா போட்டுக்கலாம். ஐ ஹேவன்ட் டன் இட் ஸ்டில்னு கூட இங்க தூக்கி போடலாம், தப்பு இல்லை. ஐ ஹவ் நாட் டன் இட் சோஃபார்னு இப்படி போடலாம். ஆனா 8 அப்படி போட முடியாது. 8 எப்பயுமே கடைசியா தான் போடணும். 8க்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பட். ஐ ஒர்க்டு ஹார்ட், ஐ ஃபெயில்டு. இப்ப பாருங்க, ஐ ஒர்க்டு ஹார்ட் பட் ஐ ஃபெயில்டு. நான் ரொம்ப கடினமா உழைச்சா இருந்தாலும் ஃபெயில் ஆயிட்டேன். இந்த பட்டுக்கு பதில் 8 போட்டீங்கன்னா பவரா இருக்கும். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, அவ்வளோ ஒர்க் பண்ணேன். ஆனா சோ இது எந்த 8ன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல பீன் வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல சார்? சொல்லுங்க. இதுல பீன் யூஸ் பண்ண முடியாதா சார்? பீன் ஐ ஹாவ் பீன் நம்ம சொல்றோம் சார். பீன் ப்ரெசன்ட் வந்து கண்டினியூஸ். என்னன்னா ஐ ஹவ் பீன் ஹியர் மெயின் வேர்ப். இப்ப பாருங்க, பி வாஸ் பீன், பி3 யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அது சப்போர்ட்டிங் வேர்ப்ல மெயின் வேர்ப். பாருங்க, பி வாஸ் பீன் மெயின் வேர்பா யூஸ் பண்றீங்க. அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான். நீங்க கண்டினியூஸ் யூஸ் பண்ண முடியாது. வர்ற பீன் கிடையாது, ஹவ் பீன் கோயிங்ல வர்ற பீன், அந்த பீன் வேற, அது சப்போர்ட்டிங் பீன். இப்ப பாருங்க, இதுதான் டூ டிட். இந்த டன்னு போட்டீங்க பாத்தீங்களா, இந்த டன்னுக்கு பதில் அங்க பீன் போடுறீங்க. டன் சார். அவர் கேட்கிற கொஸ்டின் வந்து வேலிடான கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. இது அங்க ஹாவ் பீன் கோயிங் பாருங்க, ஹாவ் பீன் கோயிங், ஹாவ் பீன் டூயிங் போடுவோமா? முக்கியமான கொஸ்டின் கேட்டார் அவர். ஹாவ் பீன் டூயிங் போடுறீங்க. இப்போ வந்து பீன் வந்து சப்போர்ட்டிங், ஹாவ் பீன் நிப்பாட்டிட்டீங்கன்னா பீன் வந்து மெயின். புரியுதுங்களா? இது எதுக்கு யூஸ், இது எதுக்கு ஈக்குவல்னா ஹாவ் டன்னுக்கு ஈக்குவல். புரியலன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் கூட கண்டினியூ பண்ணி சொன்னது. ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அது, நீங்க கேட்டது பெரிய விஷயம். இந்த பீன்ல வந்து நான் எழுதுறேங்க, இது ரெக்கார்ட் ஆகும். சப்போர்ட்டிங் வேர்பு, இந்த மெயின் வேர்பு, இது மெயின் வேர்பு. இந்த பீன் வந்து சப்போர்ட்டிங், ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? இது மெயின் இது டூ டிட். அவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த டன்னும் அப்படிதான், பெரிய ராட்சசமான வேர்டு. இந்த டூயிங் பண்றத வந்து ரொம்ப நாளா பண்றதுனால அந்த அந்த ஹேவ் பீன் டூயிங். ஐ ஹவ் பீன் டூயிங். இதே எதுவுமே குறிப்பிடல அப்படிங்கிறப்போ வெறும் ஹேவ் பீன் அதோட இருக்கிறது. ஐ ஹவ் பீன் தேர், நான் அங்க முடிச்சிருக்கேன். இருக்கிறது, நான் அங்க பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. இந்த பண்ணி கொண்டு இருந்தேன். டென்ஸே வேற. இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட். இந்த பீன் வந்து வெர்ப், சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. இல்ல சார், மெயின் வெர்பா இருக்கிறதுனால தான் மெயின் வெர்பா இருக்கு. டென்ஸை நீங்க லொகேட் பண்ணிட்டாலே போதும். இது பாருங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே சார். ஏன் இது வந்து இவ்வளவுதான் சொல்றோம்னா, இந்த பீன்ல சாதாரண வார்த்தை கிடையாது, கிராமர் வார்த்தையா இருக்கப்ப அது ஒரு ஃபங்க்ஷன் போடும். அதுவே வந்து மெயின் வேர்பா இருக்கப்ப அது மெயின் வேர்போட மீனிங்கே வேற. சார் அப்ப அந்த பீனுக்கு என்ன சார் மீனிங் வருங்க? இருக்கிறது. ஐ ஹவ் பீன் தேர்னு நான் இருக்கிறேன், இருந்து இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் டூயிங்னா பண்ணிக்கொண்டே, பாருங்க, பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பீனுக்கு வந்து இழுத்துட்டு போகும். செய்து கொண்டு பாருங்க, செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, இருந்து இருக்கிறேன். இது கொண்டேல வந்து இருக்கு, மீனிங்கே வேற மாதிரி வருது பாத்தீங்களா? ஐ ஹவ் பீன் தேர்னா நான் அங்கே இருந்தேன். ஐ ஹவ் பீன் இன் சிங்கப்பூர் அப்படின்னா நான் சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அங்க ஐ ஹவ் பீன் டூயிங் ஒர்க் இன் சிங்கப்பூர்னா நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இது மெயின் வேர்பா வர்றப்ப இருந்துன்னு வந்துருது.
இது வந்து போய்க்கொண்டே ஒரு பீன் வர்றப்ப ஒரு காலகட்டம் வரையும் போறது தான் பீன். ஸோ அதனால தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லயும் ப்ரெசன்ட். ஐ ஹவ் பீன் இன் கோயம்புத்தூர் ஃபார் 10 இயர்ஸ்னா 10 வருஷமா இது இருந்திருக்கிறேன். ஐ ஹவ் பீன் லிவிங் இன் கோயம்புத்தூர்னா அப்படி வருது. பீன் வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியடை கவர் பண்ணும். அதுதான் அது. இது பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு கிளாஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. நாளைக்கு கட்டாயமா கிளாஸ் இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே இது ஹோம்ஒர்க் தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ. இந்த ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிள். அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்க வேண்டியதான். இந்த 100 சென்டென்ஸ் எடுத்துட்டா போதும். இந்த இது மட்டும் கரெக்ட் வேர்டு மட்டும் எடுத்தா போதும் சார். கரெக்ட் சென்டென்ஸ் மட்டும். தப்பானது வேண்டாம். கரெக்டானது உள்ளது மட்டும் எழுதி படிச்சு காட்டினா போதும். முடிஞ்சது. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஓகே சார். சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங்.